Hello friends, இந்த வீடியோவில் நம்ம GSTல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் லாட்ரி. ஒரு லாட்ரி சப்ளை பண்ணுறது வந்து லாட்ரிங்கிறது ஒரு பொருள் தான். அதுவும் ஏன்னா குட்ஸ் டெஃபினிஷனில் லாட்ரி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லாட்ரி சப்ளை பண்ணுற கேஸில் யார் சப்ளை பண்ணால் எவ்வளோ வந்து GST அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா லாட்ரிங்கிறது வந்து ஒரு இல்லீகல்னு நம்ம சில ஸ்டேட்ஸில் இல்லீகல். அதனால் சில பர்டிகுலர் லாட்ரிக்கு வந்து கம்மியான GST, சில பர்டிகுலர் லாட்ரிக்கு வந்து நமக்கு வந்து அதிகமான GST. அந்த கேஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற லாட்ரியாக இருந்துச்சுன்னா GST வெறும் 12% தான். ஆனால் இது லாட்ரி வந்து ரன் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, ஆனால் இவங்க ஆத்தரைஸ் பண்ண ஒரு லாட்ரி, அதுக்கு 28% GST. பிகாஸ் அது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ஹோல்டர் கமர்ஷியலாக பண்ணுவாங்க, அதனால் அது வந்து 28% வருது. ஆனால் லாட்ரி அன்ஆத்தரைஸ்டு இன்னொரு கேஸ் இருக்குது, அந்த இதுக்கு வரவே வராது, அந்த கேஸே வராது. ஏன்னா அன்ஆத்தரைஸ்டு லாட்ரி எதுவுமே வந்து இந்தியாவில் லீகலே கிடையாது. இட் இஸ் லைபிள் டு சிவியர் ப்ராசிக்யூஷன்ஸ். அதனால் அந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. லாட்ரி ரன் பை ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 12%, ஆத்தரைஸ்டு பை ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா 28%, அவ்வளோதான். இதை வச்சு எப்படி இதில் வந்து முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கொஸ்டினில் 2 கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ டிக்கெட் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டிக்கெட் சோல்டு பண்ணியிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரொப்போஸ் பண்ண அமௌண்ட் ஆஃப் டிக்கெட்ஸுக்கு ஃபுல் அமௌண்ட்டுக்கே GST வந்துடும். இது எப்போது ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் ரன் பண்ணலை, ஆத்தரைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொப்போஸ்டில் பார்க்கக்கூடாது. எவ்வளோ ஆக்சுவலாக சோல்டாக இருக்கோ அந்த டிக்கெட்ஸுக்கு மட்டும்தான் GSTயை தவிர மொத்தத்துக்கும் GST கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். மார்டின் பிரைவேட் லிமிடெட் வந்து செல்லிங் ஏஜென்ட்டு, ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஹூ இஸ் லைபிள் டு பே GST, ஃபைன் GST லைபிலிட்டி. 2 இருக்குது. மகாலட்சுமி பிரிண்டட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற லாட்ரி, பாக்யலட்சுமி வந்து ஆத்தரைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போது ப்ரொப்போஸ்டு கொடுத்துருக்காங்க 2,50,000, 3,00,000, ஃபேர் வேல்யூ 10, 500, ப்ரைஸ் பே அவுட் நமக்கு தேவையில்லை. டிக்கெட் சோல்டு 2,00,000, 2,35,000. இப்போது ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லிங் ஏஜென்ட் யார்? மார்டின் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவர் தான் சப்ளையர், அவர் தான் GST பே பண்ணுறாரு. பிரச்சனை கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறாரு அதுதான் இங்கே நமக்கு முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற லாட்ரின்னு சொல்லியாச்சு. அதனால என்ன எடுக்கணும்? ப்ரொப்போஸ்டு தான் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோமா. இதில் எது ப்ரொப்போஸ்டு? 2,50,000 2,00,000? 2,50,000 தான் ப்ரொப்போஸ்டு. இதை தான் எடுக்கணுமே தவிர இதை எடுக்கக்கூடாது. பிகாஸ் எப்போவுமே ஒரு லாட்ரி ரன் ஆகுதுன்னா, ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரொப்போஸ்டு டிக்கெட்ஸ் தான் எடுக்கணும். ஆத்தரைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா சோல்டு டிக்கெட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 2,50,000 × 10, ஏன்னா ஒரு லாட்ரி டிக்கெட்டோட விலை 10 ரூபா. அடுத்து ஆத்தரைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரொப்போஸ்டு எடுக்கக்கூடாது, சோல்டு தான் எடுக்கணும். ஸோ 2,35,000 × 500. நான் சொன்ன லாஜிக் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆத்தரைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏன் ஹை GST வைக்கிறாங்க? ஏன்னா அந்த ஆத்தரைஸ் பண்ணி நடத்துகிறவங்க வந்து ப்ரைவேட் பார்ட்டினா ப்ரைஸ் மணி இது டிக்கெட் அமௌண்ட்டை அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா அவங்க கமர்ஷியலாக பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இது 10 ரூபா இங்கே இருக்குது, 500 ரூபா இங்கே இருக்குது, கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அதனால தான் 2,35,000 × 500. மொத்த அமௌண்ட்டுக்கு ரன்னுனா எவ்வளோ GST பார்த்தோம்? 12%. ஸோ CGST 6%, SGST 6% இந்த அமௌண்ட்டுக்கு. அடுத்து ஆத்தரைஸ்டாக இருந்துச்சுன்னா 28%, அதனால 14% CGST, 14% SGST. இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் லாட்ரிக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.